இன்னைக்கு இந்திய அளவிலும் குறிப்பாக தமிழகத்திற்கும் பேராபத்தாக வந்திருப்பது RSS பாஜக. அவங்க பல முனைகளில் செயல்படுறாங்க. RSS பரிவாரம் என்பதே கிட்டத்தட்ட 30 அமைப்புகளை உடையது. இவற்றோடு இன்னொரு அமைப்பாக சீமான் சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆனால் பாரதியார் இப்போ நீங்கள் சொல்வது போல் அந்த படிநிலைகளை வைத்து ஒரு சாதிய கட்டமைப்பு, ஒரு சாதிய பார்வை அப்படிங்கிறத வலியுறுத்துறார் அப்படின்னா, ஆனால் அவருடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் அதற்கு நேர் மாறாக தானே இருந்தார் அப்படின்ற பார்வை தானே இருக்கு. நேர்மாறா இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, பாரதியார் அவர்கள் சாதிகள் இல்லை அடி பாப்பா இப்படின்லாம் சாதிகள் வேற்றுமைகள் இல்லை, எல்லாரும் நீங்க எல்லாம் ஜாதிகள் சொன்னது எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக இங்க இருக்கிற இந்து மக்களை ஒன்று திரட்ட அவரே சொல்றாரு, 1000 உண்டு இங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. நீங்க சொல்ற அதே கருத்து தானே. 1000 ஜாதி உண்டு. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல். சாதி தேசத்துக்கு விரோதமானது. இந்தியா தேசமா வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவை மாத்தி வி த நேஷன் ஆஃப் இந்தியான்னு போட சொல்லி நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு பேரவையில கேட்கிறாங்க. அம்பேத்கருடைய பதில் என்ன? 4 வர்ணங்களும் 4000 சாதிகளையும் வைத்துக் கொண்டு இந்தியா தேசமாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு இந்துத்துவ மனநிலையை, மனு தர்மத்திற்கு ஆதரவான மனநிலையை தோற்றுவிக்க வேண்டும் என்பது RSS பிஜேபியினுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் நாங்கள் சாதிப்போம்னு சொல்றது சீமானா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் அதுக்கு பிரதமர் பதவி வேணும்னு ஆசைப்படுறோம். இவர்கள் நோக்கம் என்பது RSS அதிக நோக்கம் தான். ராமனுக்கு அனுமன் சேவை செய்தது போல RSSக்கு சீமான் சேவை செய்து கொண்டிருக்கிறார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தோழர் தியாகு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ RSS அமைப்பினுடைய அந்த பிகில் அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறாங்க. பாரதியார் அவர்களை முன்னிலைப்படுத்தும் விதமாக அதில் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாரதியார் எனும் பிம்பத்தை வைத்து பெரியார் எனும் பிம்பத்தை தகர்க்க பார்க்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. பொதுவாக இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதில் சீமான் அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், இதில் மக்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது? அதில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இந்திய அளவிலும் குறிப்பாக தமிழகத்திற்கும் ஒரு பேராபத்தாக வந்திருப்பது RSS பாஜக. அவங்க பல முனைகளில் செயல்படுறாங்க. RSS பரிவாரம் என்பதே கிட்டத்தட்ட 30 அமைப்புகளை உடையது. இவற்றோடு இன்னொரு அமைப்பாக சீமான் சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய நிகழ்நிரல் என்னவோ அந்த நிகழ்நிரலுக்கு ஏற்ப இதில் கலந்து கொண்டு அவர் பேசுகிறார். யாரோ ஒரு பேச்சாளர் இதுக்கு முன்னால் நன்னன் பேசினார், அவர் பேசினார் என்று சொல்கிறதா அவங்க ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க, தலைப்பில் பேசிட்டு வருவாங்க. அதை நான் தவறாக சொல்லலை. அங்கே போய் இவர் ஏன் பேசினார்? தலைப்பு முதல்ல பாரதியாரை பற்றி, பாரதியாரின் கவித்திறனை பற்றி, பாரதியார் பற்றிய மதிப்பீடு அல்ல. தலைப்பே என்னன்னா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதரத்தை பாரதியார் எழுதியதை பற்றி தான். அது வந்தே மாதரம் சர்ச்சை ஒரு பக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சுதந்திர போராட்ட காலத்திலேயே முகமது அலி ஜின்னா வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாரு. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரளவிலேயே ஒரு தீவிர பார்ப்பனிய வெறியர், இந்து வெறியர். அந்த ஒட்டி தான் அந்த நாவலே எழுதப்படுது. ஆனந்த மடம் என்ற நாவலே அந்த கருத்துக்காக எழுதப்படுது. இந்திய விடுதலைக்காகவோ பிரித்தானிய எதிர்ப்புக்காகவோ எழுதப்படலை. ஆனந்த மடம் எழுதப்பட்டது. அந்த ஆனந்த மடம் கதையில் இந்த பாட்டு வரக்கூடிய இடம் எதற்காக இது எழுதப்படுதுன்னு சொன்னால், நாடு இஸ்லாமியர்களிடம் சிக்கி கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாமியர்களிடமிருந்து விடுதலை பெறுவது தான் இந்து தேசத்தினுடைய விடுதலை. அந்த இந்து தேசத்தினுடைய விடுதலையை வலியுறுத்தி தான் வந்தே மாதரம் பாட்டு எழுதப்படுது. அதுல பூராவுமே இந்து தெய்வங்களாக பாரத மாதா வர்ணிக்கப்படுறான்.
அந்த சீமான் பேசிய கூட்டத்தினுடைய மேடையில் அவருக்கு பின்புலத்தில் ஒரு திரை தொங்கும். அதில் இருக்கிற பாரத மாதாவே எப்படி இருப்பார்னு சொன்னால், துர்க்கையாக சிங்கத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு இந்து தெய்வமாகத்தான் காட்சி அளிப்பார். அதில் எழுதியிருக்கிறதும் அதான், இதே சித்தரிப்பு தான் எழுத்தில் வருது உங்களுக்கு. லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக, துர்க்கையாக, இந்த வெவ்வேறு வடிவங்களில் பார்க்கறது தான் அது. இந்த தாயின்னு சொல்கிறது இந்திய தாயே இல்லை, அவங்க பாரத தாயாக யாரை பார்க்குறாங்கன்னா இந்த இந்து தெய்வங்களை தான் பார்க்குறாங்க. அந்த இதனுடைய தொடர்ச்சி தான் இன்று வரைக்கும் இந்த சர்ச்சை இருக்குது. இந்திய தேசியம் என்பது அதனுடைய சாரமாக இந்து தேசியம். இந்திய தேசியத்தை பிரித்தானியருக்கு எதிராக முன்னிறுத்துகிற முயற்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்திய தேசியத்தை இஸ்லாமியருக்கு எதிராக முன்னிறுத்தி அந்த இந்து தேசியத்திற்காக, இந்து ராஷ்டிர கோட்பாட்டுக்காக முன்வைக்கப்படுது. இந்த பாட்டு வந்தே மாதரத்தை பாரதியார் 2 மொழிபெயர்ப்புகள் கொடுக்குறார். நல்ல ஒரு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஒன்று, இன்னொன்று எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கொடுக்குறார். இப்போ இதில் பூரா அவர் வலியுறுத்தக்கூடிய செய்தி இவருடைய செய்தியில் பங்கிம் சந்திரனுடைய செய்தி தான். இவருடைய கட்டுரைகளில் மற்ற பாடல்களில் இவர் எழுதியிருக்கிற கருத்துக்களோடு இதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல சொல்லுவார், பாரத தேசம்லாம் சொல்லுவார், ஆனால் நிச்சயமாக ஆரியம் இந்துலாம் கொண்டு வந்து முடிப்பார் உங்களுக்கு. அது அவரே ஒரு இந்து தேசியராகத்தான் இருந்தார். இது ஏதோ தொடக்கத்தில் இருந்தார் அப்புறம் மாறிக்கிட்டார்லாம் இல்லை, இறுதி வரைக்குமே அவர் அப்படித்தான் இருந்தார். அவருடைய சுதேசமித்திரன் கட்டுரைகளை இது வெளிப்படுத்தியிருக்காரு. திலகருடைய சமூக கோட்பாடுகளை வலியுறுத்துகிறார். இப்போ இந்து தேசியம், அதுக்கு அடிப்படையாக இந்த வர்ண தர்மம், அதை விளக்குவதாக ரிக்கு வேதத்தையே வலியுறுத்துகிறார். ரிக்கு வேதத்தில் வரக்கூடிய புருஷ சுத்தம், அதுதான் சாதி அமைப்புக்கான கோட்பாட்டு அடிப்படையே புருஷ சுத்தம் தான். புருஷன் என்ற ஒரு உருவத்திலிருந்து, தலையிலிருந்து பிராமணன் பிறந்தான், தோளிலிருந்து சத்திரியன் பிறந்தான், இடுப்பிலிருந்து அல்லது தொடையிலிருந்து வைசியன் பிறந்தான், பாதத்திலிருந்து சூத்திரன் பிறந்தான். இதில் எதிலையும் இடமில்லாத ஒரு கூட்டம் தான் பஞ்சபர் அடிமைகள். இது இந்த ரிக்வேதத்தில் வரக்கூடிய புருஷ சுத்தத்தில் வர்ற கருத்து. இந்த ரிக்வேதத்தினுடைய கருத்தை, பொதுவாக வேதத்தினுடைய சாரமாக இருக்கிற இந்த சனாதன கருத்தை எளிய மொழியில் மொழிபெயர்த்து படைக்கப்பட்ட இலக்கியம் தான் பகவத்கீதை. பாரதியார் அதை மொழிபெயர்க்கிறார். இல்லை, ஆனால் பாரதியார் இப்போ நீங்கள் சொல்வது போல் அந்த படிநிலைகளை வைத்து ஒரு சாதிய கட்டமைப்பு, ஒரு சாதிய பார்வை அப்படிங்கிறத வலியுறுத்துறார் அப்படின்னா, ஆனால் அவருடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் அதற்கு நேர் மாறாக தானே இருந்தார் அப்படின்ற பார்வை தானே இருக்கு. நேர்மாறா இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ காந்தி கிட்டேயும் அந்த பார்வை இருக்குது. காந்தி என்ன சொன்னார்? ஐ ஆம் எ சனாத்தனிக் ஹிந்து, தோ நாட் இன் த சென்ஸ் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பொருந்து கொள்ளும் பொருளில் அல்ல, ஆனால் நானும் சனாதன இந்து தான்னு சொன்னார். இந்திய சமுதாயம் ஒன்றாக இருக்கணும்னா இந்து மதத்தால் தான் அது ஒன்றுபடுத்தப்பட முடியும். அதனால தான் உங்களுக்கு இந்த தனி வாக்குரிமை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீட்டெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அடிப்படையே இதுதான். இது இந்து மதத்தை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்து மதம்னா என்னென்னு அவர் புரிந்து கொள்கிறாரு? இந்த 4 வர்ணங்களை கொண்ட இந்து மதம் தான். இதை தெளிவாக எழுதியிருக்கிறாரு. நாராயண குருவோட போய் விவாதிக்கிறார் இதை பற்றி. எனவே இதுக்கெல்லாம் அப்பால் 19வாக இப்போ ராமானுஜர்த்தையும் சொல்லலாம். இதே மாதிரி தான் அவரும் இந்த தாழ்த்தப்பட்டவருக்கு பூணல் போடுறதுலேருந்து எல்லாம் ஒன்று தான்னு சொல்கிறது. ஆனால் எல்லாமே எதில் இறுதியாக இருப்பாங்கன்னா, எல்லாமே இந்து ஒற்றுமை, இந்து என்கிற அந்த கூடாரத்திற்குள் இவ்வளோ பேரும் அடக்கம். இதுக்குள்ள ஆனால் என்ன இருக்கும்? தனித்தனி சாதியாக இருக்கும். பாரதியாருடைய பல பாடல்கள் இருக்கு. இவன் இந்த தொழிலை செய்கிறவன், இவன் இந்த தொழிலை செய்வன், இந்த தொழிலை சொல்கிறவன், எல்லாரும் ஒன்றா இருந்துக்கலாம். பிறப்பினால் இதான் சனாதனம்னா என்ன? நீங்கள் பல்வேறு புராணங்களில், ஸ்மிருதிகளில், உபநிடதங்களில், இது எல்லாத்துலேயும் சேர்த்து அம்பேத்கருடைய ஒரு விரிவான நூல் இருக்குது, ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம், ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம்னு இருக்குது. அதில் எல்லாத்தையும் முழுக்க எடுத்து விவரமாக சொல்கிறார். இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, மனிதன் பிறப்பால் வேறுபட்டவன். பிறப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய தொழிலும் வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகின்றன. இதை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. சரி, இது எவ்வளவு காலமாக இருக்குது, இதனுடைய தோற்றம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் யுகம் யுகமாக இருக்கிறது. எண்ணிக்கையே இல்லை. இந்த பாரதியார் சொல்வார்கள் தமிழை பற்றி, இவள் என்று பிறந்தனள் என்று தெரியாதுன்னு. இந்த சனாதனம் என்று பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்றுனா என்ன அர்த்தம்? பிறப்பில்லாததற்கு இறப்பு இல்லை. எனவே இந்த கருத்தை முழுக்க ஏற்றவர் தான் பாரதியார். இதுதான் இங்கே முக்கியம். இந்த கருத்தை ஏற்று வைத்து கொண்டு
என்ன செய்ய வேண்டியிருக்கு அவங்களுக்கு? பிரித்தானியருக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய இந்திய தேசிய கடமையை ஆற்ற வேண்டி இருக்கு. திலகர் அப்போ பாரதியார் அவர்கள் சாதிகள் இல்லை அடி பாப்பா இப்படின்லாம் வந்து சாதிகள் இல்லை வேற்றுமைகள் இல்லை எல்லாரும் இல்லை, ஒன்றுதான் நீங்க எல்லாம் ஜாதிகளை அப்படின்னு சொன்னது எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக இங்க இருக்கிற இந்து மக்களை ஒன்று அவரே சொல்றாரு, 1000 உண்டு இங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. நீங்க சொல்ற அதே கருத்து தானே. 1000 ஜாதி உண்டு, நான் அந்த 1000 ஜாதியெல்லாம் ஒழிக்க பார்க்கல. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? caste is anti national, சாதி தேசத்துக்கு விரோதமானது. இந்தியா தேசமா we the people of இந்தியாவை மாற்றி we the nation of இந்தியான்னு போட சொல்லி நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு பேரவையில் கேட்குறாங்க. அம்பேத்கருடைய பதில் என்ன? 4 வர்ணங்களும் 4000 சாதிகளையும் வைத்துக்கொண்டு இந்தியா தேசமாக இருக்க முடியாது. இந்தியா என்ற ஒரு தேசம் இல்லை, இந்து என்ற ஒரு மதம் இல்லை. இது எங்க பேசுனது? அவரு அரசமைப்பு பேரவையிலையும் நாடாளுமன்றத்திலையும் அவர் பேசுனது. எனவே நான் இந்தியாவை தேசம்னு ஒத்துக்க மாட்டேன். அவர் எழுதிய அரசமைப்பினுடைய மூல வரைவில் இன்னும் சொல்ல போனால் அந்த முகப்புரை வந்து நேரு எழுதுனது. அது ஒரு அர்த்தத்தில் நேஷன் ஒரு வார்த்தை வருது. மொத்த அரசமைப்புலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசம் என்ற சொல்லே கிடையாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், தேசிய இறைமை, தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஒற்றுமை, இது எல்லாமே நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த திருத்தங்கள். 46வது திருத்தத்தில் தான் முதல்ல இந்த சொற்களே அரசமைப்புக்குள்ள இடம்பெறுது. அது வரைக்கும் இல்லை. ஏன்னா அம்பேத்கர் ரொம்ப உறுதியா இருந்தார். இந்தியா ஒரு தேசம் அல்லங்கிற கருத்தில் அவர் தெளிவா இருந்தார். அதுக்கு காரணமா அவர் சொன்னது எதுன்னா, இப்ப நாங்கெல்லாம் மொழியை சொல்றோம் அதை சொல்றோம், அவர் அதெல்லாம் சொல்ல. அவர் சொன்னது என்னன்னா, சாதிகளால் பிளவுண்ட ஒரு சமயம். அதனால we aspire to be a nation, நம்ம ஒரு தேசமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு என்ன செய்யணும்? சாதிகளை ஒழிச்சுட்டு இருப்போங்கிறார். அதுக்கு முன்வாருங்கள், நம்ம ஒரு தேசமா ஒன்றுபடலாம் அப்படின்னு அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இவங்க எல்லோருமே, இவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு. திலகர் தீவிரவாதி, கோகலே மிதவாதி, காந்தி ரெண்டுக்கும் பொதுவானவர், நிவேதாவோட கருத்துக்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கிட்டவர், அரவிந்தர் ஒரு பக்கம் அவர் ஒரு தீவிரவாதி. ஆனால் எல்லாரும் இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள இதுக்குள்ள தீவிரவாதம், மிதவாதம், நடுநிலைவாதம் எல்லாம் உண்டு. ஆனால் மொத்தத்தில் இந்து தேசியத்தில் இவங்க ஒன்றுபட்டு நின்றாங்க. அதுதான் பாரதியாருடைய கருத்து. அதுதான். ஸோ இப்போ பாரதியாரை வச்சு இப்போ சீமான் அவர்கள் இங்கே முன்மொழிகிறார், பாரதியார் பற்றி பேசுகிறாரு. இன்னொரு விஷயம்னு பார்த்தா இங்கே இருக்கிற சனாதன இந்த பார்ப்பனிய கடப்பாறை கொண்டு இந்த கடப்பாறை கொண்டு திராவிட பிராமண கடப்பாறை கொண்டு இங்க திராவிடத்தை சொல்றாரு. சோ இப்போ இதை வச்சு என்ன இப்போ அச்சீவ் பண்ண பாக்குறாங்க? சோ மக்கள் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இல்ல மக்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னா எப்படி ரியாக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டோட நலனுக்காக? திராவிடம் என்ற கருத்தியல் சாதி பார்க்கறது இல்லை, இஸ்லாமியரை வெறுக்கிறதில்ல, கிறிஸ்தவரை வெறுக்கிறதில்ல, பெண்ணடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்றதில்ல என்ற இந்த பொது உணர்வு நிலை ஒரு கூட்டு சமூக உளவியல்ல தமிழ்நாட்டில் இடம்பெற்றது. அதுக்கு சீமானை கேட்டாலே அவர் பழைய பேச்சுக்களை பார்த்தாலே சொல்வார், இதுக்கெல்லாம் யார் காரணம், எப்படி வந்துச்சுங்கிறது. அப்போ இந்த திராவிட உணர்வு இருக்கு பாருங்க, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு. இப்போ நம்ம வடநாட்டில் ரயிலில் போகும்போது ஒரு சாமியார் வந்து ஏறினா, அவர் நிர்வாண சாமியாரோ கோவணம் கட்டினவரோ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, ஹேராம்னு போட்டுக்குவான். நம்ம ஊரில் ரயில் ஏறினா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பொருளெல்லாம் பத்திரப்படுத்திக்குவான் இல்லையா? போய் அப்படி உட்காரியாம்மா இல்லையா? அதான் வழக்கம். இந்த மனநிலை இருக்கு பாருங்க, இந்த வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கிற, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் இருக்கிற இந்த வேறுபாடு இருக்கு பாருங்க. இதை உடைத்து தகர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்துத்துவ மனநிலையை, மனு தர்மத்திற்கு ஆதரவான மனநிலையை தோற்றுவிக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நோக்கம். எத்தனையோ வழிகளில் இதை முயன்றாங்க. இப்போ ராஜாஜி குலக்கல்வி திட்டம்லாம் கொண்டு வந்தார். ஒருபோதும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக அவரால் வரவே முடியல. காமராஜர் முதுகுல கூட ஏறி சவாரி பண்ணி பார்த்தார். இதுவரைக்கும் யாரும் முடியாமல் இருக்கிற அந்த காரியத்தை, இன்னும் சொல்ல போனால் இவங்க தோற்றுவித்த தலைவர்கள் கூட அங்கே போய் நிற்க வேண்டியிருந்துச்சு. அவங்களுடைய மக்கள் ஆதரவுக்காக அங்கே போய் நிற்க வேண்டியிருந்துச்சு. அதனால என்ன விரும்புகிறாங்கன்னா, இவர் ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு, தீவிரமாக பேசுகிறாரு, பெரியாரை பேசுகிறாரு, பிரபாகரனை பேசுகிறாரு, தமிழ் தேசியமெல்லாம் பேசுகிறாரு, இவரை கொண்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக இவர் ஊக்கப்படுத்துகிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, பெயர் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இவருடைய நோக்கம் அதுதான். இவருக்கு என்ன நோக்கம் இருக்குது நான் கேட்குறேன். இவர் தமிழ் தேசியம்ங்கிறார்.
தமிழ்நாடு விடுதலைக்காக போராடுறாரா, தமிழ்நாட்டு சுயாட்சிக்காக போராடுறாரா? ஒரே ஒன்று தானே அவருடைய வேலை திட்டத்தில் சாரமாக நிற்கிறது, நான் முதலமைச்சராக வேண்டும். இதை தவிர ஒன்றுமே இல்லை. இப்போ நான் முதலமைச்சராக வேண்டும்னு யார் வந்தாலும் நம்ம சந்தேகப்படணும். தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் நாங்கள் சாதிப்போம்னு சொல்கிறது சீமானா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் அதுக்கு பிரதமர் பதவி வேணும்னு ஆசைப்படலையே, அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு ஆசைப்படலையே. நான் முதலமைச்சர் பதவியை கொடுங்க, நான் எல்லாம் செய்கிறேன்னா அப்போ முதலமைச்சர் பதவி பற்றி உங்கள் பார்வை என்ன? அப்போ எதுக்கு மாநில சுயாட்சி கோரிக்கை? எதுக்கு இந்த அறிக்கைகள் இவ்வளவும் வந்துச்சு உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? சட்டமன்ற விளக்கங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பொருள் கொள்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு நீட்டை எடுத்துக்கிட்டு நீட்டை எப்படி உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எது தடை போடுது? கடன் பெருகிக்கிட்டே போகுது. கிராமப்புற மக்களுக்கு ஒரு வேலை உத்தரவாதம் கொடுக்குற ஒரு திட்டத்தை கூட உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் கலந்து கொள்ளாமல் அவன் விருப்பம் போல மாற்றி அமைக்கிறானே, உங்களால் தடுக்க முடியலையே. முதலமைச்சராக தான் தடுத்திருப்பீங்களா? எப்படி தடுப்பீங்க? வழி சொல்லுங்க, அதுக்கான சட்டத்தை சொல்லுங்க. அதனால உங்களுக்கு இவர்கள் நோக்கம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அதிக நோக்கம் தான். ராமனுக்கு அனுமன் சேவை செய்தது போல ஆர்எஸ்எஸ்க்கு சீமான் சேவை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பெரியார் சொன்ன மெயினாக என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாருன்னு சொல்கிறாங்களோ, இப்போ பெண் விடுதலையாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தங்கள், இந்த சமூக நீதி பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள், குறிப்பாக பெண்களுக்காக பேசின இதெல்லாமே வந்து ஏற்கனவே பாரதியார் பேசினது தான். பாரதியார் பேசி வச்சுட்டு போனது தான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் பாரதியாரை கொண்டாடல, பெரியார் எடுத்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பாரதியார் பெண் விடுதலைக்காக பேசினார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர்களில் பெண்களை விட உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் பாரதியாரும் பெரியாரும். பாரதியாருக்கும் பெரியாருக்கும் இதில் என்ன வேறுபாடு? ஒன்று, பாரதியாருடைய இந்துத்துவ கருத்தியல் அவருடைய பெண் விடுதலை கருத்தியலுக்கு முரணானது. அதை இதோடு அவர் சமரசப்படுத்த இணக்கப்படுத்த முடியாது. அவர் நீண்ட காலம் வாழலை, அவர் ஒரு இயக்கம் நடத்தலை, அப்படிலாம் இருந்திருந்தால் இந்த முரண்பாடு வெளியே வந்திருக்கும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், அவர் தன்னுடைய பாடல்கள் மற்றதிலெல்லாம் இதை பதிவு செய்கிறார், இந்த பெண் விடுதலை பற்றிய சிந்தனைகள், கருத்துக்களை. அதை வரவேற்போம், அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த விடுதலை பற்றிய பாடல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பாடுறாரு, எல்லாம் ரைட்டு. அது ஒரு பள்ளுப்பாட்டை விடுதலை பாட்டாக அவர் ஏற்றுவது எல்லாத்தையும் நம்ம வரவேற்கும். ஆனால் பெரியார் இந்த கருத்துக்களை முன்வைத்ததோடு நிற்கலை, இதற்காக இயக்கம் கண்டவர். அவரை பெரியார்னு அழைத்ததே பெண்கள் இயக்கம், ஒரு மாநாடு போட்டு அவருக்கு அந்த பெயரை கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் விட முனைப்பாக அவர் அதில் நிற்கிறார், கடைசி வரைக்கும் நிற்கிறார். இந்த இயக்கம் என்பது ரொம்ப முக்கியம். ஒன்று, ஒரு வேளை பாரதியார் இந்த வயசு தான் இருந்தார், பெரியார் 90 வயசு, எனவே ரெண்டு பேரும் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. பாரதியாருடைய ஒரு சீடராக, பாரதியாரை பெரிதும் போற்றக்கூடியவராக வந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று எழுதிய கவிதைக்கு கொடுத்த தலைப்பு பாரதி உள்ளம். யார்? பாரதிதாசன். அவ்வளவு அவர் பாரதியார் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய இந்த வரிகள், பாடல்கள், தனக்கே அவர் பாரதிதாசன் பேர் வைத்துக் கொண்டார். பாரதியை உலக கவி என்று போற்றினார். பாரதியார் இந்து தேசிய கருத்தியலை கொண்டவராக இருந்தாலும் அவ்வப்போது பார்ப்பனர்களுக்கு ஒவ்வாத சில வரிகளை பாடுறார். சாத்திரம் சூத்திரருக்கு ஒரு நீதி, தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு வேறொரு நீதி என சாத்திரம் சொல்லிடுமாகில் அது சாத்திரம் அல்ல, சதி என கண்டோம் அப்படின்னு சொல்லிடுறார். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு. இதையெல்லாம் துணிந்து பாடினார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதற்காக அவர் பல விதத்திலும் துன்புறுத்தப்பட்டார், பழிவாங்கப்பட்டார், எல்லாம் உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவருடைய இந்த தனித்தனியான பாடல்கள், தனித்தனியான கருத்து தெரிப்புகள், இதை மீறி உறுதியாக இந்து தேசியத்தில் ஊன்றி நின்றார். அதை நம்ம அவருடைய கட்டுரைகளில் பார்க்கலாம். திலகருடைய சமூக கருத்துக்களை வலியுறுத்தி அவர் எழுதுகிறார். பாடு மட்டும் இல்லை, நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார். இதில் அவர் தெளிவாக இருந்தாருங்கிறது தான் முக்கியம். அதனால்தான், நல்லா கவனிச்சுங்க, அதனால்தான் இன்றைக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் மோடி கையில் பாரதி எடுக்கிறார். ஒன்றும் தெரியாமல் எடுக்கல. ஆர்எஸ்எஸ் துணிச்சலாக அவர் எடுக்கிறதுக்கு அதான் காரணம். எடுக்க சொல்லுங்க பாப்போம், பாரதிதாசன் எடுக்க சொல்லுங்க, இவரும் தமிழ் பாவலர் தான் எடுக்க சொல்லுங்க. திருவள்ளுவருக்கு வேணா காவி உடை போட்டு பார்க்க முடியுமே தவிர திருக்குறளை எடுத்து வைத்து பேச சொல்லுங்க. திருக்குறளுடைய சாரம் என்ன, அதனுடைய அறக்கருத்துக்களை பேச முடியுமாங்க? அதை பேச மாட்டாங்க. ஆனால் பாரதியார்கிட்ட அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஓகே ஓகே, வெறும் முண்டாசு மீசை மட்டும் இல்லை, இது எல்லாமே கிடைக்குது அவங்கள்ட்ட.
அவங்க வர்றதுக்கான ஒரு கேட்வே வந்து பாரதி மூலமாக இருக்கிறது. கிடைக்குது Yes, sir. கிடைக்குது. அதுக்கு அதை சொல்றதுக்கு சீமான் இருக்கிறார். அதனுடைய சொல் விளம்பியாக ஒருத்தர் கிடைக்கிறார். இதை வேற இப்போ கல்கி வெறுத்தார் அவர் மேலே, ராஜாஜி வெறுத்தார் பாரதியார் மேலே. அதெல்லாம் வச்சு தான் பாரதிதாசனே திருச்சிராப்பள்ளியில் வானொலி கவியரங்கத்தில் அவர் பாடுவார். பாரதி ஒரு உலக கவியெல்லாம் போட்டி பாடிட்டு கடைசியாக முடிக்கும்போது சொல்லுவார், அறிவொளி சேர் அழகொளி சேர் பாரதியார் கவிதை தன்னை அறிந்திலதே புவி என்றால் அது புவி மேற்குற்றம் வர். பாரதியை உலக கவின்னு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார் கல்கி. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, அவருக்கு எப்படி உலகத்துக்கு தெரியுமா? ஷேக்ஸ்பியரை தெரியும், ஷெல்லியை தெரியும், வேர்ட்ஸ்வர்த்தை தெரியும், பாரதியாரை யாருக்கு தெரியுங்கிறது ஒரு வாதம். அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, உலகத்திற்கு அவருடைய கவி தெரியவில்லை என்றால் அது புவி மேல் குற்றம் இல்லையா? இப்போ நான்லாம் வந்து பாரதிகிட்ட ரொம்ப ஈடுபாடாக இருந்தவன். பாரதி அன்பண்ணே என்ன சொல்லிக்குவேன். என்னுடைய புத்தகங்களில் பாரதியை பற்றி நிறைய எடுத்து காட்டியிருக்கேன். என்னுடைய முதல் பேச்சு போட்டி பரிசு பாரதியார் பேரில் தான் வாங்கினேன். கட்டுரை போட்டி பரிசு வாங்கினேன். பாரதி பேரில் இப்பயும் அந்த ஒரு உணர்வியலான அந்த ஈடுபாடு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த பாரதியினுடைய தத்துவம் என்ன, சமூக தத்துவம் என்ன, பாரதி இயங்கியது எந்த பக்கம், அன்னைக்கு ஒரு கட்சியாக பிரியுது இல்லை, இந்து தேசியமா இல்லையாங்கிற அந்த பிரியும் போது இவர் எங்கே நின்றார் என்று பார்க்கும்போது தான் பாரதியுடைய உண்மையான உள்ளடக்கம் தெரிஞ்சு போச்சு. வெறும் புறத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. அகத்தோட பேரரசு மருதமுத்து தொடர்ந்து பாரதியாரை பற்றி எழுதினார். அவரே பாரதியை மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஆதரவாக எங்களோட சேர்ந்து கருத்து கொண்டவராக தான் இருந்தார். ஆனால் ஆழமாக பார்க்கும்போது அவங்கெல்லாம் எழுதுறதை வச்சு பார்க்கும்போது இது பாரதியாருடைய இடம் நம்ம இடம் இல்லை. நம்ம வச்சுக்க முடியாது. கிடைச்சா நல்லது தான் நமக்கு. சில வரிகள் கிடைக்குமே தவிர முழு பாரதியார் நமக்கு கிடைக்க மாட்டார்.